தளபதி விஜய் அவர்கள் கட்டிலுக்கு அடியில வச்சிருந்த பொருள பார்த்து, அவங்களோட வீட்ல இருக்கக்கூடியவங்க பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா, அது தளபதி விஜய் மற்றும் சங்கீதா இவங்களோட டிவோர்ஸ் தான். சமீபத்தில சங்கீதா அவர்கள் விஜய பிரிய போறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆரம்பத்தில இது ஃபேக் நியூஸா இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் எல்லாருமே நெனச்சிருந்தோம். பட் இது உண்மதான் அப்படின்னு தெரிய வந்ததுக்கப்புறம் எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. அதற்கடுத்து 2 இறைமனு தாக்கல் வேற சங்கீதா அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நீலாங்கரை வீட்ல தன்னை விடல அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருந்தாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்கள பத்தி வெளியாகி வந்துட்டு இருக்கு. மேலும் அவங்களோட டே டு டே லைஃப்ல என்ன நடக்குது அப்படிங்கிறதும் வெளியாகி வந்துட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்க விஷயம் என்ன அப்படின்னா, தளபதி விஜய் அவர்களோட கட்டிலுக்கு அடியில இருந்த பொருட்கள் தான். அதாவது அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோவ தான் தளபதி விஜய் அவர்கள் கட்டிலுக்கு அடியில வச்சிருந்திருக்காரு. அண்ட் எப்போதுமே தளபதி விஜய் அவர்களோட கட்டிலுக்கு அடியில அவங்களோட குடும்ப புகைப்படம் இருக்குமாம். அது மட்டும் இல்லாம அவருடைய தங்கச்சியோட ஃபோட்டோவுமே அவரோட கட்டிலுக்கு அடியில எப்போதுமே இருக்குமாமா. அண்ட் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் இத பார்ப்பாராமா. அப்படி இல்லன்னா தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோஸ் பார்ப்பாராமா. அந்த அளவுக்கு அவரோட குடும்பத்து மேல மிகப்பெரிய ஒரு அக்கறையோட இருந்திருக்காரு. குறிப்பா அவருடைய பொண்ணு மேலயும் அவருக்கு அளவு கடந்த பாசம் இருந்திருக்கு. அவர் பொண்ணு கூட இருக்க ஃபோட்டோஸுமே கட்டிலுக்கு அடியில இருந்திருக்கு. அண்ட் அவருடைய ரூம சுத்தம் பண்ணும்போது, அவரோட கட்டிலுக்கு அடியில இருந்த ஏதோ பொருட்கள பார்த்து அவங்க வீட்ல இருக்கவங்க பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. அண்ட் குடும்பத்தின் மீது இவ்வளவு பாசம் வச்சிருக்காரு, இவ்வளோ அக்கறை வச்சிருக்காரு. இவருக்கு போயிட்டு இப்படி நடந்துருச்சே அப்படிங்கிற மாரி அவங்க ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. தளபதி விஜய் அவர்கள் அவருடைய தங்கச்சி மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்காரு அப்படிங்கிறத ஏகப்பட்ட இன்டர்வியூஸ்ல ஷேர் பண்ணியிருந்தாரு. அவரோட பையன் மேலயும் சரி, பொண்ணு மேலயும் சரி, எந்த அளவுக்கு பாசமா இருக்காரு அப்படிங்கிறத படங்களின் வாயிலாவுமே அவரு சொல்லியிருந்திருக்காரு. அண்ட் இவ்வளவு பாசமான ஒரு தந்தை, இப்ப யாருமே இல்லாம தனியா இருக்கும்போது கண்டிப்பா அவங்களோட ஃபேமிலிய மிஸ் பண்ணுவாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. கூடிய சீக்கிரமே இந்த விஷயங்கள்லாம் சார்ட் அவுட் ஆகி, எல்லாருமே ஒண்ணா இருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் தனுஷ் அவர்கள் நடிகர் மற்றும் இயக்குனரான கென் அவர்கள பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் ரீசென்ட்டா யூத் படத்தோட இசை வெளியீட்டு விழால ஷேர் பண்ணியிருந்தாரு. கென் அவர்கள் முதல் முறையா என்கிட்ட வந்து இந்த மாரி ஒரு படம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா சின்ன பையன், மிகப்பெரிய லெவல்ல எதுவும் கத்துக்கல. ஒரு 1 இயர் ஏடியா ஒர்க் பண்ணியிருக்கான். இத வச்சு அவனால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி தான் நான் நெனச்சேன். அண்ட் எனக்கு அவன் படம் எடுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையே சத்தியமா கிடையாது. பட் ஒரு படத்த நல்லபடியா எடுத்து, அத ட்ரெண்ட் ஆக்கி, இசை வெளியீட்டு விழா வரைக்கும் கொண்டு வருவான் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே கிடையாது. பட் அத அவன் செஞ்சிருக்கான். உண்மையிலேயே அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படம் ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. அண்ட் அதோட ஃபர்ஸ்ட் காப்பிலாம் நான் பார்த்திருந்தேன். ரொம்பவே நல்லபடியா இருக்கு. இந்த படத்தோட முதல் போஸ்டர் வரும்போது எனக்கு அசுரன் நினைவு தான் வந்துச்சு. "காசு இருந்தா எடுத்து பாருங்க, கார்டு இருந்தா புடிங்கி பாருங்க, படிடா" அப்படின்னு சொன்னேன். பட் படத்தோட போஸ்டர்ல ஸ்கூல் போஸ்டர். ஆனா அவன் 3 பொண்ணுங்களோட இருக்கான். ரொம்பவே வைபா இருந்துச்சு. ரொம்பவே பார்க்கவே பியூர் ஃபன்னா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த படம் வெற்றி பெறும்னு நம்புறேன். வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாரி தனுஷ் அவர்கள் கென் அவர்கள பார்த்து ஷேர் பண்ணியிருந்தாரு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.